ஐயோ என்னங்க ஓ இந்தியன் டூ உங்களுக்கு படமா சார்? நீங்கள் நெக்ஸ்ட் ப்ரெஸ் மீட் சார். நீங்கள் 7 கேள்வி கேட்டிங்க, நான் உங்களோட பர்சனல் இன்டர்வியூ அப்புறம் பண்ணிக்கிறேன். கொடுங்க. என்னால் புயல் வரல. என்னால் நான் ஒரு வார்த்தை சொல்லி புயல் வந்து நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்கன்னா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நான் பிடிச்சா பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள், பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லுங்கள், அதுதான் சொல்ல போகிறீங்க. அப்போ நான் கருத்து சொல்லலை அப்படின்னா நான் அவ்வளோ அதிகமாக சம்பளம் வாங்கலன்னு அர்த்தமா? எனக்கு தெரியல. பேப்பர் திறந்தால் டிவோர்ஸ்ன்னு இருக்குது. என் வாழ்க்கையிலலாம் கல்யாணம் தான் இருக்குது. புயலுக்காக தள்ளி போன எங்களோட மிஸ்யூ படம் இப்போது அருமையான ஒரு புயல் இல்லாத மழை இல்லாத ஒரு புது டேட்டை நோக்கி உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறோம். ரொம்ப சந்தோஷமான தருணம் எங்களுக்கு. மிஸ்யூ படம் பற்றி நான் உங்களோட லாஸ்ட் சந்திப்புலேயே சொல்லியிருந்தேன். ரொம்ப பாசிட்டிவான, ரொம்ப சாஃப்டான, அழகான ஒரு படம். அண்ட் நம்மளை சுற்றி இருக்கிற காலத்தில் இருக்கிற நெகட்டிவிட்டியை ஒரு பக்கம் பார்க்க, நிறைய வன்முறை சார்ந்த படங்கள் நம்ம தியேட்டரில் பார்க்குற ஒரு காலமாக பார்க்க, இந்த மிஸ்யூ படம் வந்து ரொம்ப வேறுபட்ட ஒரு அனுபவமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். எங்கள் ஹீரோயின் ஆஷிகா ரங்கநாத் கன்னடத்துலேயும் தெலுங்குலையும் நிறைய படங்கள் பண்ணி ஒரு ரொம்ப பாப்புலர் ஹீரோயினாக இருக்காங்க. இந்த மிஸ்யூ படத்துக்கு அப்புறம் அவங்க பெர்ஃபார்மன்ஸ்க்காகவும் அவங்க நடித்த இந்த சுப்புலக்ஷ்மி கேரக்டருக்காகவும் ரொம்ப பாசிட்டிவான ஒரு வரவேற்பு இருக்குன்னு நம்புகிறோம். ஆஷிகா ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல ப்ரெஸ் மீட்லாம் நான் என்ன சொன்னேன்னு நினச்சேன், அதை ஆல்மோஸ்ட் சொல்லிட்டேன். தேங்க் பண்ண வேண்டியவருக்கு தேங்க் பண்ணேன். இப்போது நான் மோஸ்ட்லி கேரக்டர் பற்றி, படம் பற்றி அண்ட் ஆடியன்ஸ் எதுக்கு நம்ம படம் பார்க்கணுன்னு நான் சொல்கிறேன். மிஸ்யூ இஸ் அ பியூட்டிஃபுல் ஃபேமிலி என்டர்டெய்னர் அண்ட் வித் அ லாட் ஆஃப் ஆக்ஷன், ஃபன், ரொமான்ஸ் அண்ட் சாங்ஸ், டான்ஸ் எல்லாமே இருக்குது. அண்ட் இது எல்லாமே நீங்கள் எதிர்பார்ப்பீங்கன்னு தெரியும். அண்ட் ஐம் ஷுர் திஸ் இஸ் கோயிங் டு பி அ வெரி பியூட்டிஃபுல் லவ் ஸ்டோரி, அ வெரி அன்யூஷுவல் லவ் ஸ்டோரி. அண்ட் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் அப்ரிஷியேட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். டிசம்பர் 13 வந்து ஒரு ரொம்ப அருமையான டேட்டு. அண்ட் யூஸ்வலாக ஃப்ரைடே த 13th ஹாரர் படங்களுக்கு சொல்லுவாங்க. பட் என் வாழ்க்கையில் இந்த படத்தில் வந்து ஹாரரும் லவ்வும் ஒரே படம் தாங்கிற மாதிரி தான் ஒரு ஜோக் இருக்குது. ஸோ அதே ஃப்ரைடே த 13th அன்றைக்கி ஒரு ஹாரர் படம் இல்லாமல் ஒரு லவ் ஸ்டோரியோடு உங்கள் முன்னாடி வரும். அண்ட் இந்த படத்தில் என் கூட ஒரு மிகப்பெரிய ஆக்டர்ஸ் பட்டாலுமே நடிச்சிருக்காங்க. இன்றைக்கி அவங்க வர முடியல, பட் அவங்களை நாங்கள் மிஸ்யூ சொல்லிக்கிறோம். முக்கியமாக கருணாகரன், பாலசரவணன், லொல்லு சபா, மாறன், சஸ்திகா, பொன்வண்ணன் சார், ஜெயபிரகாஷ் சார், இவங்க எல்லாருமே இந்த படத்தில் ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காங்க. அண்ட் இது வந்து எனக்கு நான் நீண்ட காலங்களுக்கு அப்புறம் ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜட் ரொமான்டிக் ஃபிலிம் பண்ணுறேன். ஸோ ரொம்ப குளிர்ச்சியான ஒரு அனுபவமாக இதை நான் பார்த்தேன். அண்ட் அந்த குளிர்ச்சியான அனுபவம் வந்து என்னோடய ஆடியன்ஸும் எங்கள் கூட ஷேர் பண்ணுவாங்க. ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். முக்கியமாக ஒரு நல்ல படத்துக்கு நல்ல படங்கிற அடையாளம் ஆடியன்ஸ் தான் கொடுப்பாங்க. அவங்க தான் ஃபைனல் ஜட்ஜ். ஸோ அவங்களுக்கு இந்த படம் காட்டுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஆவலாக இருக்கும். பட் முக்கியமாக அவங்கக்கிட்ட இந்த படத்தை எடுத்துகிட்டு போகிறதுக்கான முக்கியமான ஒரு காரணம் நீங்கள். அண்ட் எங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்திருக்கீங்க. அண்ட் இது வரைக்கும் நடந்த எல்லா ப்ரெஸ் இன்ட்ராக்ஷன்ஸ், அதை தாண்டி வந்த இன்டர்வியூஸ் எல்லாமே ரொம்ப பாசிட்டிவாக அமைஞ்சிட்டு வருது. நான் ஏன் சொல்கிறேன்னா, எதுவுமே இது வரைக்கும் ஏன் இப்படி பேசுனீங்கன்னு எனக்கு பிரச்சனை ஆகாமல் இருந்திருக்கு. ஸோ எல்லாமே பாசிட்டிவாக போயிருக்குன்னு நான் நினச்சிக்கிறேன். அண்ட் இந்த படத்தோட காஸ்ட் அண்ட் க்ரூ அட் த சேம் டைம் இந்த ஜானருக்காக வெயிட் பண்ணுற எல்லாருக்காகவும் இந்த மிஸ்யூ படம் டிசம்பர் 13th உங்கள் அபிமான திரையரங்கில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ சப்போர்ட் த ஃபில்ம் அண்ட் ஹோப்ஃபுல்லி யூ லைக் இட். கார் பிடிச்சோ ஃப்ளைட் பிடிச்சோ வேறு ஊருக்கு போய் கூட்டமாக உங்களோட வேலையை நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஸோ எல்லோரும் அவங்கவுங்க வேலையை அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணிவிட்டு அந்தந்த ஊரில் பார்க்குறாங்க. அதை நான் பாசிட்டிவ் பார்த்தா வாங்க சார், தாராளம் வாங்க. நானும் உங்க கூட உட்காந்து பார்க்குறேன். புரியல, ஜட்ஜ் பண்ணுறது டிக்கெட்னா ஒரு 300 ரூபா வேல்யூ வைக்கிறாங்க. சரிங்க. வைக்கும்போது உள்ள நாங்கள் படம் பார்க்க வரும்போது பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கும் போது ஃபேமிலியாக படம் பார்க்க வரும்போது ஒரு 2000 ஆயிடுது. பார்க்கிங் சொல்கிறாங்க, அதுக்கு தனியாக 100 ரூபீஸ் போடுறாங்க. சார் நான் 22 வருஷமாக நடிச்சிட்டு இருக்கேன். 22 வருஷமாக மாறாத ஒரு சூழலை பற்றி நீங்கள் சடனாக என்கிட்ட கருத்து கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. இல்லை நான் சரி உங்களுக்கு நான் ஸ்பான்சர் பண்ணுறேன், உங்களுக்கு கம்மி ஆகிடும்ல, அதுக்கு தவிர நான் என்ன பண்ணுறது? எல்லாருக்கும் என்னால் ஸ்பான்சர் பண்ணுற அளவுக்கு எனக்கு வசதி கிடையாது. நீங்களும் அனுப்பலாம், நான் உங்களுக்கு பாப்கார்ன் வாங்கி கொடுக்குறேன். இல்லை சார், ஃபேமிலி ஆடியன்ஸ் எப்படி டிக்கெட் சார், அவங்க பரம்பரையாக டிக்கெட் வாங்கி தேட்டருக்கு வந்துட்டு இருக்காங்க சார். பாப்கார்னுக்காக தேட்டருக்கு வரதை நிறுத்திடல. நீங்கள் நிறுத்திருக்கலாம், அவங்க நிறுத்தலை. ஸோ எனக்கு இந்த என்ன கருத்து சொல்கிறதுன்னு தெரியல. இல்லை எனக்கு இதுக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம்னு புரியல. இல்லை நான் சொல்லவே இல்லை, எதுவுமே சொல்லுவேன். சரி சார், உங்களுக்கு படம் பிடிச்சா நீங்கள் நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள், படம் பிடிக்கலாம் நல்லா இல்லைன்னு சொல்லுங்கள். நான் அது
13th வந்து ரிலீஸ் ஆகுது. படத்துக்கு தேட்டர் போய் நாங்க ரிவ்யூ எடுக்கலாமா? நாங்க யூடியூபர்ஸ். புரியல, கேள்வியே புரியல. ஆக்சுவலாக அது வந்து ஒரு யூனியனாக சம்மந்தப்பட்டு ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. இது வந்து ஒரு எங்களோட படம், எங்கள் படத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் வந்து பாருங்கள், ரிவ்யூ பண்ணுங்கன்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் இது வந்து ஓவரால் எல்லா படத்துக்கும் சேர்த்து நாங்கள் பேச முடியாதுல்ல, அது அவங்க யூனியனில் எடுக்கிற முடிவு. இல்லை, நாங்கள் எடுத்த முடிவு இல்லை, நாங்கள் அவங்கள வராதுன்னு சொல்லலை. யாரோ ஒரு முடிவு எடுத்திருக்காங்க, அவங்களோட அதிகாரத்தை மரியாதை கொடுத்து நீங்கள் வராமல் இருக்கீங்க, அதான் சொன்னல. இது ரெண்டுத்தையும் நான் இல்லையே. அப்போ அவங்க தானே டாப். கோர்ட்டு சொல்லியிருக்கிறது வந்து ரிவ்யூ நம்ம பண்ணலாமா கூடாதுதான், தியேட்டர்ல போய் எடுக்க கூடாது அப்படின்றது கோர்ட்டுக்கே போகாது. அது இவங்கள அசோசியேஷன் டிசைட் பண்ணதான். அது சார் நான் இது வரைக்கும் நிறைய இன்டர்வியூஸை சொல்லியிருக்கேன். ஒரு படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா அது எல்லாருக்கும் சொந்தம் தான். நீங்கள் டிக்கெட் எடுத்து காசு கொடுத்து டிக்கெட் எடுத்து படம் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு கருத்து சுதந்திரம் இருக்குது, நீங்கள் என்ன வேணால் சொல்லலாம். அதுதான் எல்லா ரூல்ஸும், அதுதான் நம்மளோட ஐபிசியும் சொல்லுது இல்லையா. நீங்கள் கருத்து சுதந்திரம் இருக்குது, நீங்கள் போய் கருத்து சொல்லலாம். ஸோ அதில் எந்த மாற்றமும் இல்லை. அது கோர்ட் சொன்னாங்களா எனக்கு தெரியாது. பட் நாங்கள் சொல்கிறது அதுதான், நீங்கள் படத்தை வந்து பாருங்கள், பிடிச்சா பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள், பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லுங்கள், அதுதான் சொல்ல போகிறீங்க. அதில் எந்த ஒரு தடையும் இல்லைல்ல. ஹீரோக்கள் மேலே குற்றச்சாட்டு அவங்க நல்லா நடிக்கணும்னு தான், நல்லா நடிக்கலன்னு குற்றச்சாட்டு வரலாம் சார். அதிகமா சம்பளம் வாங்குறவங்களை கேட்க மாட்டீங்க, எங்களை கேட்குறீங்க அப்படின்னு சொல்றாங்க. புரியல சார். அதிகமா சம்பளம் வாங்குற ஹீரோக்கள் யாருமே இதை பத்தி பேச மாட்டாங்க அப்படின்ற ஒரு தகவல் சார். அப்படின்னு பார்த்தா அதிகம் சம்பளம் வாங்குறவன் எல்லாத்த பற்றியும் பேசிக்கிட்டே இருக்கணும் சார். அவன் சம்பளத்தை வாங்குறது நிறுத்திட்டு எல்லாத்த பற்றியும் கருத்து சொல்லிட்டு இருக்கணும், அது கணக்கு கிடையாது இல்லையா. இவ்வளவு நல்லா பேசுறீங்க, இப்போ கொஞ்ச நாளா சித்தார்த்தோட வாய்ஸ் கிடைக்கல. அப்புறம் தமிழ் சினிமாவிலும் நீங்க அவ்வளவா சரி, இப்போதான் சம்பளம் அதிகம் வாங்குறவன் கருத்து சொல்லணும்னாங்க. அப்போ நான் கருத்து சொல்லலை அப்படின்னா நான் அவ்வளோ அதிகமாக சம்பளம் வாங்கலன்னு அர்த்தமா? எனக்கு தெரியல. நான் எதுக்கு எனக்கு சம்மந்தப்பட்ட கருத்து நீங்கள் கேளுங்க, நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பதில் சொல்கிறேன். சில காலமா நீங்க இல்ல. ஐயோ என்னங்க, சித்தார்த் படத்துக்கு அப்புறம் ஓ இந்தியன் 2 உங்களுக்கு படமாக தெரியல? ஒரு வருஷத்துக்கு ஒரு படத்துக்கு மேலே நான் உங்களுக்கு படத்தை சூப்பர் டூப்பர் இருக்கேன். ஓகே சார், நான் தமிழ் சினிமாவில் இல்லைன்னு நீங்கள் எப்படி சொன்னீங்க? 6 மாதம் கூட ஆகலை. நான் கடைசியில் நீங்கள் பேசல சார். நான் என் வீட்டில் நிறைய பேசினாங்க சார். நல்லா நடிச்சடா, சூப்பர், கமல் சாரோட நடிச்சடா, சங்கர் சாரோட 2 படம் பண்ணிட்டடா, நிறைய பேர் சூப்பராக பேசினாங்க. ரெயினுக்காக தான் இந்த படம் வந்து போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. இப்போ ரெயினால நிறைய மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த படத்துடைய வசூலில் அவங்களுக்கு உதவி செய்கிற ஏதாவது ஐடியா இருக்கா சார்? சினிமா ரொம்ப கஷ்டப்பட்டு சார். ப்ரொடியூசர் போட்ட காசு எடுக்கிறதுக்கே ரொம்ப தவம் கடக்க வேண்டியிருக்கு, சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு சினிமாவை நான் காப்பாற்ற ட்ரை பண்ணுறேன். அதுக்கப்புறம் அதை தாண்டி என் ரியல் லைஃப்பில் நான் டெய்லி மக்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருப்பேன். அதை நான் வெளியில் பேசி அதுக்காக பிரசுத்தம் தேட விரும்பலை. அவங்க லைஃப்பில் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுங்கிறத அவங்க தானாக நினச்சி பண்ணிக்கிட்டோம். இதனால நீங்கள் புஷ் பண்ணீங்க, அதனால அவங்களுக்கு நீங்கள் கொடுங்க. என்னால் புயல் வரல, என்னால் நான் ஒரு வார்த்தை சொல்லி புயல் வந்து நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்கன்னா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நான் எடுத்துக்கிறேன். என்னால் வந்த புயலுக்காக நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன். என்னால் வராத புயலுக்காக நான் வந்து என் படத்தை வந்து வருஷம் ஃபுல்லாக என்னை சுற்றி தமிழ் சினிமா விட்டு போயிட்டீங்கன்னு சொல்கிற நபர்கள் இருக்கிற டைமில் நான் வந்து அப்பா என் 2வது படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு எதிர்காலத்தில் டைமில் வந்து மழை வந்து எங்களுக்கு அப்படியே ஐயோ அப்போ போச்சான்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துச்சு. அதை தாண்டி எங்கள் ப்ரொடியூசரோடு நாங்கள் சேர்ந்து நின்று அவர் வந்து சென்னை வெதர்மேனோட ஹெல்ப் எடுத்துக்கிட்டு பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்ஸோட ஹெல்ப் எடுத்துக்கிட்டு கண்டிப்பாக மழை வரும் இல்லை சார், பிகாஸ் இந்த தேதி பிடிக்கிறதுக்கே எங்களுக்கு 6 மாதம் ஆயிடுச்சு. அப்படி ஒரு 2 நாள் முன்னாடி தேதி தள்ளி போடுற அளவுக்கு நாங்களாம் பெரிய ஆளுங்க கிடையாது. நாங்கள் நம்புகிற கடவுள் ஒரே ஒரு கடவுள் தான், ஆடியன்ஸ். ஸோ அந்த ஆடியன்ஸ் ஃபஸ்ட்டு படம் காசு கொடுத்து படம் பார்த்து இந்த படம் நல்லா இருக்குது அந்த படத்தை ஓட வச்சாங்கன்னா அதுதான் எங்களை காப்பாற்றுற ஒரு கருவை நான் பார்க்குறேன். தவிர அப்புறமா இதனால மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, டைரெக்டாக கனெக்ட் பண்ணுறது, ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் அ குட் கம்பேரிசன். சார் நல்ல கேள்வி சார், தேங்க்யூ. ஏன்னா அடுத்த வாட்டி இவர் திரும்ப எதாவது சொல்லிட்டு போகிறாரு. அடுத்த வருஷம் எனக்கு இந்த வருஷம் 2 படம் ரிலீஸ் ஆச்சு, அடுத்த வருஷம் 3 படம் ரிலீஸ் ஆகும் சார். அதில் வந்து 3 படம் ரிலீஸ், எல்லாமே 2 படம் ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு, 1 படம் ஷூட்டிங் போயிட்டுருக்கு சார். அதில் ஃபஸ்ட்டு 2 படம் வந்து வைநாட் ஸ்டுடியோஸோட டெஸ்ட்டு சார். மாதவன், நயன்தாரா, நான் சேர்ந்து 3 பேர் சேர்ந்து நடிச்சிருக்கோம். அது ஃபஸ்ட்டு வரப்போகுது. அதுக்கப்புறம் சித்தார்த் 40 என்னோட 40வது படம் ஸ்ரீகணேஷ் டைரக்ஷனில், 8 தோட்டக்கள் டைரக்டரோட டைரக்ஷனில் போயிட்டுருக்கு. அது 2மே வந்து ஃபஸ்ட் ஹாஃப்லேயே எனக்கு ரிலீஸ் ஆகிடும் சார். இல்லை அவர் சொன்னார்ல நியூஸ் பேப்பர் திறந்தா டிவோர்ஸ்ன்னு இருக்குது. என் வாழ்க்கையிலலாம் கல்யாணம் தான் இருக்குது. ஸோ ரொம்ப ஹாப்பியான தருணம். இன்னும் 1 மந்த் கூட ஆகலை. ஸோ நான் நியூஸ் பேப்பர் திறக்காமல் இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். பட் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு சார். ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். ஏன்னா ஒரு நல்லது நடக்கிறப்போ அதை நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணி
கடவுள் புண்ணியத்து நல்லது நடந்ததுன்னு சொல்கிற ஒரு தருணத்தில் இருக்கும். ஐ எம் வெரி வெரி ஹாப்பி அண்ட் உங்கள் யாரால ஆசீர்வாதமும் மீன்ஸ் அ லாட் டு மீ. 7 minutes 3 செகண்ட் வந்து ஆனா என்னன்னா ரொம்ப நாளா உங்களை சார் நீங்கள் நெக்ஸ்ட் ப்ரெஸ் மீட் சார். நீங்கள் 7 கேள்வி கேட்டிங்க, நான் உங்களோட பர்சனல் இன்டர்வியூ அப்புறம் பண்ணிக்கிறேன். இல்லை அப்புறமா 7 நம்ம அடுத்த இன்டர்வியூவில் பேசுவோம். மற்றவங்களை பேச விடுங்க, கொஞ்சம் மற்றவங்களுக்கும் சான்ஸ் கொடுங்க. சொல்லுங்கள் ப்ரொடியூசரை மட்டும் காட்ட சொல்லுங்கள் பிரதர், சொல்லுங்கள் பிரதர், சொல்லுங்கள் பிரதர். அண்ணா ரொம்ப நாளா உங்களை வந்து ஸ்க்ரீன்ல பார்க்கணும் இருக்கும். அப்படியே அழகு குறையாம இருக்கீங்க. இப்போ நீங்க பார்த்துருக்கீங்க, கமெண்டே பார்த்துருக்கீங்க. ரொம்ப நாளா இந்த மனுஷன் என்னதான் பண்ணுகிறான், உங்க அழகின் ரகசியம் என்ன சொல்லுங்க. அழகின் ரகசியமா? அப்படியே இருக்கீங்க. சீக்ரெட். அவங்கள கேளுங்க, அவங்க சின்ன வயசுலேருந்து என் ஃபேனு. என் அழகின் ரகசியம் என்னம்மா? வாட் இஸ் த சீக்ரெட்? He doesn't even care actually. He's just himself. அதை பற்றி நான் பெருசாக யோசிக்கிறது இல்லை, அதுதான் சீக்ரெட் நினைக்கிறேன். நான் கண்ணாடி பார்த்து வளர்ந்தவன் கிடையாது. ஸோ அதை பற்றி நிஜமாக யோசிக்கிறது கிடையாது. அப்படி ஒரு ரகசியம் என்கிட்ட இருந்து என்னால் உங்களுக்கு பகிர்ந்துக்க முடிஞ்சால் நான் அதை வச்சு காசும் சம்பாதிச்சிருவேன். எனக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் தெரியல.